ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டிஎன்பிசி குரூப் 4 2022 கேட்ட ஒரு கொஸ்டின் வந்து பார்த்தரலாம். எபித்தீலியல் செல்லில் புற்றுநோய் உருவாவதற்கு டேஷ் என்று பெயர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் வந்து என்னென்னா கார்சினோமா. ஓகேங்களா, எபித்தீலியல் செல்லில் புற்றுநோய்னா கார்சினோமா. ரிமைனிங் உள்ள ஆப்ஷன்ஸ்லாம் பார்த்தரலாம். ஓகேங்களா, லூக்கேமியானா ரத்த புற்றுநோய்னு அர்த்தம். இது வந்து எதில் வரும்னா எலும்பு மஜ்ஜையில் வந்து வரும். ஓகேங்களா, எலும்பு மஜ்ஜையில் மரபணு ரீதியாக இந்த புற்றுநோய் வந்து வரும். ரத்த வெள்ளை அணுக்களில் பாதிப்பு ஏற்படும் போது இந்த லூக்கேமியா கேன்சர் வந்து வரும். ஓகேங்களா, அதுக்கடுத்து சார்கோமா வந்து எலும்பு மென்மையான திசுக்கள்லாம் தசை, கொழுப்பு நாளங்கள், நரம்பு, மூட்டு புறணிகள்லாம் வர்ற கேன்சர் வந்து சார்கோமா. ஓகேங்களா, அதுக்கடுத்து வந்து லிப்போமான்னு இருக்குது. லிப்போமா வந்து கேன்சரே கிடையாது, புற்றுநோயே கிடையாது. இது வந்து வெறும் கொழுப்பு கட்டி. ஓகேங்களா, ஒரு பாதிப்பே இல்லாத கொழுப்பு கட்டிக்கு பேர் தான் லிப்போமா. ஓகேங்களா, இந்த 3 கேன்சர் டைப் லூக்கேமியா, கார்சினோமா, சார்கோமா. இது போக ரிமைனிங் ஒன்று இருக்குது, மெலனோமாக்கள் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஓகேங்களா, நம்ம தோல் நிறமி உற்பத்தி செய்கிறதுக்கான நிறமி வந்து என்னென்னா மெலனின் வருமா, அதோட தொடர்புடைய மெலனோசைட்டுகளில் ஏற்படுற புற்றுநோய் தான் மெலனோமாக்கள். ஓகேங்களா, கேன்சரில் இந்த 4 டைப் தான் இருக்குது. படிச்சுக்கோங்க, ரொம்ப ஈஸி தான். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.